இவங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பலன் கிடைக்கும், கூட்டு முயற்சிகள் உருவாகும், கொலாபரேஷன் உருவாகும். ஸோ அப்போ வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இல்லை லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இதுலலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் இந்த மாதம் கிடைக்கும். ஸோ அவங்களோட ஃபேமிலியோடைய இன்டர்ஃபியரன்ஸ் இவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே வரா மாதிரி இருக்கும். இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா 2 ஃபேமிலி சைடும் பேசிக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த பொருளாதார சார்ந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். நம்ம ஆவணி மாதம் வரப்போகுது. இந்த ஆவணி மாதத்துல நம்ம நேயர்களுக்காக 12 ராசிகளுக்கான பலனை நம்ம பார்க்கலான்றதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி இருக்க போகுது அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். எப்பயும் போல ஜென்ரலானது அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், அந்த ராசிக்கு அவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள், பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதை பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸும் அது பார்க்கலாம். படிக்கிற பசங்களுக்கானது, என் வீட்டில் இருக்க பசங்க எப்படி இருக்கும் அப்படின்றது. அண்ட் முதியோர்களுக்கு 50+ மேலே ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரெடிக்ஷன், அவங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கும், ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆவணி மாதம் இந்த கடவுளை வழிபட்டா நல்லா இருக்கும், அது எந்த கடவுள் அப்படின்றதையும் நம்ம ஓவராலாக பார்த்துடலாம். மேடம், இந்த ஆவணி மாதம் கடக ராசிக்கு மிக முக்கியமாக தொழில் அண்ட் வேலை எப்படி இருக்க போகுது? ஸோ ஆவணி மாதம் கடக ராசிக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பலன் கிடைக்கும், கூட்டு முயற்சிகள் உருவாகும், கொலாபரேஷன் உருவாகும். சில பேர் கோஆப்ரேட் பண்ணி போவாங்க. இவங்களுக்கு வெளியூர் சார்ந்த இடங்கள்லேருந்துலாம் இவங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு விஷயத்த செயல்படுத்தியிருப்பாங்க, அதற்கு வெளியிலேருந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வரணும், இல்லை கன்ஃபர்மேஷன் வரணும், காத்துட்ருக்காங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் அங்கீகாரம் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இல்லை லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இதுலலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் இந்த மாதம் கிடைக்கும், ஒரு கொலாபரேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. சூப்பர். கடகராசி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு போகுது? ஸோ கடக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்ற போது இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க இந்த மாதம். அதே மாதிரி இவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள்லாம் தலையீடுகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட ஃபேமிலியோடைய இன்டர்ஃபியரன்ஸ் இவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே வரா மாதிரி இருக்கும். இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா 2 ஃபேமிலி சைடும் பேசிக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருக்குது எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மேஜராக. ஒன்று சில பேருக்கு ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணி ஃபேமிலி டு ஃபேமிலி பேசி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு எத்தனை நாள் லவ் ரிலேஷன்ஷிப்லேயே கொண்டு போகிறது, இதை கமிட்மெண்ட்டாக மாற்றணும், கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றணும், அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு முக்கிய முடிவுகள் இவங்க 2 பேரும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதா இல்லை பிரேக் பண்ணிக்கிறதா, எதுக்கு இப்படியே கிடக்கணும், ஸோ விட்டுக்கிற தொட்டுக்கிற மாதிரி, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம், அப்படியான விஷயங்கள் போகும் சில பேருக்கு. கடக ராசிக்கு இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? ஸோ கடக ராசிக்கு நிதி நிலைமை, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற போது இன்னொரு இடத்துல அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி, பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரீலான்சராக இருக்காங்க, ஒரு 2-3 இடங்களில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது அப்படியே டபுள் மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 3 இடத்துலேருந்து வாய்ப்பு வரும். ஸோ இது எல்லாமே ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதிரி வரும். அண்ட் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த பொருளாதார சார்ந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலையில் பார்த்த மாதிரியே வெளியூர்ல இருந்து அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இப்போ இந்த கடக ராசிக்கு எஜுகேஷன் சார்ந்து எப்படி இருக்க போகுது?
ஸோ கடக ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ஸ்டடீஸ் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் மந்தமாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த ஆவணி மாதத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நான் படிப்பேன், நான் படிச்சே தீருவேன், விரும்பி படிப்பாங்க. ஏன்டா படிக்கிறோன்னு இருந்திருக்கும், யாரோ ஒருத்தவங்க புஷ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆவணி மாதம் நான் இதை படிக்க போகிறேன், டெய்லி வந்து அழகாக அவங்க பாட்டு ஸ்கூல் போவாங்க, வருவாங்க, டியூஷன் போவாங்க, இல்லை வந்து காலேஜ் போவாங்க, வருவாங்க, வீட்டுக்கு வந்து கூட அதனுடைய ஸ்டடீஸ், அதனுடைய ஹிண்ட்ஸ் எடுக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. அப்போ ஸ்டடீஸில் அவங்க விரும்பி ஆர்வத்தோட ரொம்ப ஆக்டிவாக படிப்பாங்க இந்த மாதம். கடகராசியில் வயதானவர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ கடகராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்கும்ன்ற போது இவங்க மனதை வந்து கொஞ்சம் கிளியராக வச்சுக்கணும், மனதை ஒரு நிலையாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதம் ரொம்ப சந்தேகங்களுக்குள்ளே போவாங்க, ரொம்ப டவுட்ஸ்குள்ளே போவாங்க. ஒரு கிளாரிட்டியே இருக்காது, அவங்க செய்கிறதே சரியா தப்பா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, ஆனால் என் சைடு தப்பு இருக்க மாதிரி இருக்குது, அட் த சேம் டைம் நான் செய்கிற தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரெட்டை தன்மையில் இருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு மனதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படி எதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸையும், எதெல்லாம் ஒரு கான்ஃப்ளிக்ட், மன ரீதியாக ஒரு உளைச்சல் பிரச்சனையை கொடுக்குதோ அந்த மாதிரி இடங்களுக்கு போகாமல், இல்லை அந்த மாதிரி நபர்களை சந்திக்காமல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கடகராசி எந்த கடவுளை வழிபடலாம்? ஸோ கடகராசி இந்த ஆவணி மாதம் யாரை வழிபடலாம் அப்படின்ற போது புத்தரை இவங்க வந்து வழிபடணும். ஸோ அவரும் ஒரு தெய்வம் தான். புத்தரை வந்து வழிபடணும். இவரை வழிபடுறதுனால இவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். அந்த மன அமைதி ரொம்ப தேவை. ஏன்னா இப்போ வயதானவர்களுக்கும் நம்ம பார்த்தோம், அதுதான் பிரச்சனையாக இருந்தது. ஸோ எல்லா வயதினருக்கும் ஒரு மன அமைதி கிடைச்சிதுன்னா அப்போது அவங்களுடைய பணிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் அழகாக அவங்களால டேக்கிள் பண்ணி வெளியே வர முடியும். அண்ட் ரொம்ப வயலன்ஸாக இருக்க மாட்டாங்க, நடந்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் அமைதியை நோக்கி சில முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய சூழல், இவங்க அமைதியாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய சிச்சுவேஷன் அமைதியாக இல்லை அப்படின்னாலும் இந்த புத்தர் வழிபாடு இந்த மாதம் இவங்க பண்ணுறதுனால அவங்களும் சரி, அவங்கள சார்ந்து மற்ற விஷயங்களும் சரி, எல்லாமே ஒரு அமைதியான நிலையில காணப்படும். இந்த ராசிக்கான பலன்களை பார்த்தோம், ரொம்ப டீட்டெயிலாக பேசினீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும். அப்படி நேயர்களும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸ் கீழே பதிவு செய்வாங்கன்ற நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன், எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழற. உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம், வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க, நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?